ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த லேபை தான் காட்டுறாங்க. அந்த சீஹார்ஸை வச்சு அந்த ஆன்டிடியூட் எடுக்கிறது தான் காமிக்கிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோன் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கா. அவங்க சீஃப் வந்து இறந்து போயிருந்திருப்பார் இல்லையா, ஸோ அது என்னோட தப்பு தான், நான் தான் அவரை காப்பாற்றிருந்துருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசும்போது ஹீரோன் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இது உன்னோட தப்பு கிடையாது, ஸோ நீ எதையுமே வருத்தப்படாத அப்படின்னு. எனக்கு நீ கிடச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக பேசிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நியூஸ் சேனலில் தான் இருக்காங்க. இப்போ வந்து லைவ் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் அந்த பிஎல்ஐடியை இன்னிமே காணும். அவளுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வருது, ஒரு எமர்ஜென்சி, ஸோ என்னால் வர முடியாது அப்படின்னு. என்ன சடனாக இப்படி சொல்கிறாளே அப்படின்ட்டு ஒன்றும் புரியாமல் இன்னொரு ரிப்போர்ட்டர் இருப்பார்ல, அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தனியாகவே ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அந்த பிஎல்ஐடிக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு. எல்லாமே ஓகே தான், நான் ஏதோ சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன், அதான் வயிறுக்கு சரியில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. ஆனால் அந்த மெசேஜை சென்ட் பண்ணுறது அந்த டாக்ஸி டிரைவர் தான். இன்னிமே பிஎல்ஐடி பார்த்திங்கன்னா மயக்கத்தில் தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பிஎல்ஐடி பார்த்திங்கன்னா கண் முழிச்சு பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பொக்கே இருக்குது, அதில் ஒரு கார்டு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி டெஸ்ட்டு கார்டு தான். அதை பார்த்தோன்னா உங்களுக்கு பயமாகிடுது, இது எதுக்கு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு. அடுத்த நிமிஷம் அந்த வில்லன்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி என்னன்ற மாதிரி கேட்கும்போது, அந்த டெஸ்ட்டு கார்டை வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டெஸ்ட் பண்ணிடலாம், உன் உடம்புலையும் ட்ரக் இருக்குது, அதுவும் எந்த ட்ரக் தெரியுமா, நீ நியூஸ் சேனலில் சொன்னியே ஒரு கோட் வேர்டு, அந்த கோட் வேர்டோட ட்ரக் தான் உடம்புல இருக்குது, பேசாமல் நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் கேட்டு நடந்துக்க அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சிட்றான். அவ்வளோதான், அவளுக்கு இல்லை. இதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட்டரை தான் காட்டுறாங்க. அவர் பார்த்திங்கன்னா நியூஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த கமிஷனரு, அப்புறம் வந்து ப்ராசிக்யூட்டர் 3, அப்புறம் அந்த ஜட்ஜ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த வில்லனோட கனெக்டடாக இருக்காங்க. அவங்களுக்குமே இதில் சம்மந்தம் இருக்கா அப்படின்றது தெரிலன்ட்டு அந்த 3 பேருமே நியூஸை பார்த்து ஷாக் ஆகிட்டுருக்காங்க. அதே சமயம் அந்த வில்லன் பார்த்திங்கன்னா இந்த நியூஸை பார்த்துட்ருக்கான். இப்போ ரிப்போர்ட்டர் வந்து சொல்கிறாரு, இந்த இறகு எல்லாமே தண்ணியில் ரியாக்ட் ஆனோன்னா ட்ரக்காக மாறும் பாருங்க அப்படின்னு. இவர் அந்த இறகுல தண்ணியெல்லாம் விடுறாரு, அது ட்ரக்காக மாறுது. ஸோ வில்லன் இதெல்லாம் பார்த்து ரொம்ப கடுப்பாயிட்ருக்கான். அவனோட பிஏ வரும்போது லீகல் டீம் எல்லாத்துக்குமே கால் பண்ண, நம்ம ஒரு விஷயத்த முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனி பற்றி வந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண, இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் டைமர் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்கும்போது இறந்து போனான்ல, அவனோட ஃபேமிலியை போயிட்டு மீட் பண்ண, வேறு யாருமே அவங்கள காண்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்ருக்கா. அவங்க கம்பெனியில் ஒரு ஆன்ட்டி வந்து ஒர்க் பண்ணுவாங்களா, அவங்க பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்திருக்காங்க, இந்த மாதிரி கம்பெனியில் ஏதேதோ நடந்துகிட்ருக்கு, நீ எங்கடி போன அப்படின்னு. அட காலங்காத்திலே நல்ல விஷயமா இருக்கே அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த கமிஷனரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அந்த ஆள் பார்த்திங்கன்னா கத்திட்டு இருக்கான், ஏன்டா என்கிட்ட வாரண்ட் கூட வாங்காமல் அந்த எவிடன்ஸை கொண்டு போய் எப்படி நீ அந்த டிவி நியூஸ் சேனலுக்கு கொடுப்ப, உன் மனசில் என்ன பெரிய ஈவன் நினப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஸாக கேட்கும்போது ஹீரோ கடுப்பாயிடுறான். யோ, நீனா ஒரு கமிஷனரா, நீ யாருக்கு வேலை செய்கிற, உன்ன மாதிரி ஆட்கள் இருக்கிறனால தான் இந்த நாட்டில் எல்லாமே இப்படி கேவலமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. அந்த ஆள் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சி கத்திட்டு இருக்காப்புல. அதுக்கு மேலே நம்ம ஹீரோக்கு கோபமாயிருது. உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு கீழே வேலை பார்க்குறத நினச்சாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது, நீ என்னையா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, எனக்கு இந்த வேலையும் வேணாம், ஒரு கர்மமும் வேணாம், நானே இதை வந்துட்டு குவிட் பண்ணிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கிட்ட வில்லன் பார்த்திங்கன்னா அவங்களோட கிளப் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்புறானா. அப்போ ஹீரோயினும் வரான், நீயும் வான்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நம்ம கம்பெனியில் நிறைய விஷயங்கள் மோசமாக நடந்துகிட்ருக்கு, ஸோ நான் இங்கே இருந்தே ஆகணுன்ற மாதிரி சொல்கிறேன். சரி ஓகே நீ இங்கே இரு அப்படின்ட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் அவங்க கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. யோ, அந்த நியூஸ் சேனலில் சொன்ன எல்லா விஷயங்களுமே உண்மைதானா, இவன் மாஃபியா குரூப்பை சேர்ந்தவனா, ட்ரக்கெல்லாம் விற்கிறானா, நம்ம எல்லாத்தையுமே சிக்க வச்சிட்டானா அப்படின்னு. அந்த ப்ராசிக்யூட்டர் 3 பார்த்திங்கன்னா, ஆமையா நம்ம எல்லாத்தையுமே வம்பில் இழுத்து விட்டான்ப்பா அந்த பையன் அப்படின்னு. அந்த டைமு நம்ம வில்லன் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப கூலாக சொல்லிகிட்டு இருக்கான். அதில் ஒரு ஆள் வந்துட்டு இந்த ஷோவெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஆள் போல். இங்கே பார், அந்த ஹவாங்கோட பொண்ணை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நியூஸில் ரிலீஸ் ஆனது, ஆனால் அடுத்த செகண்டே வந்து எல்லாமே டிசபிள் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணுற, அந்த ஆர்டிகல்ஸை கண்டுபிடிச்சி அவளோட பொண்ணு யார் அப்படின்ற விஷயங்களை நீ என்கிட்ட சொல்கிற அப்படின்னு.
இதுக்கப்புறம் அந்த ப்ராசிக்யூட்டர் மூன் கிட்ட பார்த்தீங்கன்னா, அந்த ஹவாங்க ஆஃப் பண்ணுறதுக்கு நீ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுன்ற மாரி ஒரு ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். எங்கிட்ட நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வில்லனோட ஆஃபீஸ்க்குள்ள தான் வந்திருக்கா. இவன் ஒரு சீக்ரெட் ஃபோன் யூஸ் பண்ணுறான்ல, அதை எப்படியாவது ஆட்டைய போட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறா போல. ஆனால் அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது. அதனால வராத ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு அம்மா நான் நல்லாதாம்மா இருக்கேன், நீ எப்படிம்மா இருக்க அப்படின்ட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்து அந்த சேரில் உட்காந்து நைஸாக அந்த ஃபோன் எடுத்து இவளோட கோட் பாக்கெட்டில் வச்சுட்டாங்க. அங்கேருந்து நைஸாக கிளம்பி அவளோட பிளேஸ்க்கு வந்து இவ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் இருக்கிற விஷயங்களை காப்பி பண்ணலாம் அப்படின்னு பென்ட்ரைவை தேடிட்டு இருக்கா. பட் இவளுக்கு பென்ட்ரைவ் கிடைக்கல. பக்கத்தில் தான் அந்த ஆன்ட்டி இருப்பாங்களா, அம்மா நீ என்ன தேடுன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு பென்ட்ரைவ் மட்டும் கொடுங்களேன் அப்படின்ட்டு அவங்கக்கிட்டே பென்ட்ரைவை வாங்கி அப்படியே காப்பி பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் சீக்கிரம் காப்பி ஆக அப்படின்னு. அதே சமயம் வெளியே பார்த்தீங்கன்னா வில்லன் கம்பெனிக்கு வந்துட்டான். இங்கிட்ட அந்த டீம் லீடர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அந்த ஜாக்கெட்டை எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. ஸோ சீக்கிரம் எல்லா வேலைகளுமே பாருங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி ஊற்றி எதையோ பார்த்துட்டே இருக்காளா. இவருக்கு டவுட் ஆயிடுது. என்னன்ற மாதிரி பார்க்க வரும்போது இவ பார்த்தீங்கன்னா அதை காப்பி பண்ணி முடிச்சிட்டா போல. ஸோ அந்த பென்ட்ரைவை அந்த ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே குடுக்குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த டீம் லீடர் கத்துறாரு, ஏய் நில்லு அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா காதலே வாங்கலை, விறுவிறுன்னு ஓடி வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த ரிசப்ஷனில் சொல்கிறாங்க வில்லன் வந்து உள்ளே வந்துட்டாரு அப்படின்னு. அதை கேட்டோன்னே அவளுக்கு இன்னும் ஜர்க் ஆகுது. எட்ரா ஓட்டத்தை அப்படின்ட்டு தலைதறிக்க ஓடுறா. கரெக்டாக வில்லனும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி வந்துட்டு இருக்கான். ஜஸ்ட் மிஸ் இவன் அந்த சைடு வரான். இவ பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஓடிட்டு இருக்கா. நல்ல வேலையாக அந்த ஃபோனை இடத்துல வச்சுட்டு வந்து உட்கார்றா. கரெக்டாக வில்லன் பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் அப்படியே பார்த்தீங்கன்னா இவ ஒரு சீனை போட்டுட்ருக்கா. வந்துட்டியா, நான் உனக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு. அப்போது அந்த ஃபோன்லேருந்து ரிங் வருது. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை போயிட்டு பார்க்குறான். அந்த போயம் தான் கால் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நான் அங்கே மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்ட்ட வந்து கேட்குறான். நான் வந்துட்டு உன் மேலே எல்லா நம்பிக்கையுமே வைக்கலான் இருக்கேன், நான் உன்னை ஃபுல்லாமே நம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். கண்டிப்பா நீ என்னை நம்பலான்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். உனக்கு அந்த லேபு மேலே தானே ரொம்ப க்யூரியஸாக இருக்க, நான் உன்னை அங்கே கூட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக நீ எனக்காக கீழே மட்டும் வெயிட் பண்ணு, இந்தா வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குடுக்குடுன்னு அந்த ஸ்டெப்பு கிட்ட தான் ஓடி வந்துட்டுருக்கா. ஒரு ஓரத்தில் உட்காந்து நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா. நான் உனக்கு ஒரு பென்ட்ரைவ் ஒன்றா சென்ட் பண்ணுறேன். அந்த பென்ட்ரைவில் அந்த வில்லன் வச்சுருந்த சீக்ரெட்டான ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ அதை நீ என்ன ஏதுன்றதை பாரு, நான் வந்துட்டு அந்த லேபுக்கு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. இதை அந்த டீம் லீடர் பார்க்குறாங்க, என்ன ஏதோ வித்தியாசமாக ஃபோன் பேசிட்டு போகிறாளே அப்படின்னு. இங்கிட்டு வில்லனை காட்டுறாங்க. அந்த பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் ஆள் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டேன், ஸோ நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே இவனும் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறான். எங்கிட்ட நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவ் வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ இவனும் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஃபோன் நம்பராக தான் இருக்குது. என்னடா எல்லாமே ரஷ்யன் நம்பராகவே இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கிட்ட அந்த வில்லனோட பிஏவை தான் காட்டுறாங்க. இவன் தான் அந்த கேங்ஸ்டரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான்ல. ஸோ அந்த பாட்டிமா அப்புறம் நாமினோட ஃபோட்டோ, நாமின் அப்பா ஃபோட்டோ எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இதில் ஒரு ஆளும் ஒரு டைம் வந்து சாகணும் அப்படின்னு. சரி ஃபஸ்ட்டு யாரை போட்டு தள்ளுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வீக்கான ஆளில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த கிளவியை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பாட்டிமாக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பாவம் பிள்ளைங்களுக்கு தெரில. அதே சமயம் இங்கிட்ட நம்ம ஹீரோவும் அந்த டெக்பாயும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை வந்து கண்டுபிடிச்சிட்டானுங்க. அது வந்து கொரியாவோட லோக்கல் நம்பர் தான். உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் நம்பர் சென்ட் பண்ணுறேன், உங்களோட டீட்டெயில்ஸை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியோட ஃபோட்டோ தான் வருது. எங்கிட்ட நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கூட தான் வந்துட்டுருக்கா. அந்த இடம் எல்லாத்தையுமே அப்படியே கையால் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கா, அதாவது வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்கா. வில்லன் வந்து சரியான கும்பிட்டு இருப்பான் போல, பின்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரா அப்படின்ற விஷயங்கள் எதையுமே கவனிக்கலை. நேராக ஒரு ரூம்குள்ளே தான் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த லேடி தான் இருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த போயம் போல். இவன் வந்து கேட்குறான், பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஹாய் என்னோட பேர் வந்துட்டு டேசங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வில்லன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். இவன் இப்படி தான் கொஞ்சம் மேனஸ் இல்லாமல் பேசுவா, அவளை நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு. அப்போ ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, சரி நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் வில்லன் வந்து சொல்கிறேன், இல்லை நீ கூட இரு. இல்லைப்பா எனக்கு சுச்சு வருது, நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே வெளியே போயிடுறேன். இந்த போயம் வந்து கேட்குறாங்க, யார் இவளை இதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு. அவள் என்னோட ஒரு ஆள் தான் அப்படின்னு. ஏதோ ஒரு ஆள் அப்படின்ட்டு ஒரு மாதிரி
ஒரு மாதிரி சிரிக்குது. அதே சமயம் அந்த ஹவாங்க காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நியூஸ் சேனல் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நியூஸ் வந்து என்ன காரில் வந்து ஆக்சிடென்ட் பண்ணாங்கல்ல அது, அப்புறம் அந்த கிம் சான் என்னை கொலை பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால அந்த நியூஸு, அப்புறம் அந்த மாஸ்க் மேனை மீட் பண்ண வந்த லாயர் வந்து ஃபேக்கான பர்சன், அது எல்லாமே வந்துட்டு ஆர்டராக 1 by 1 வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட்ட தான் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப டேஞ்சரான விஷயம், ஸோ நம்ம இதை பண்ணி தான் ஆகணுமான்ற மாதிரி கேட்கும்போது, ஆல்ரெடி நான் இறங்கிட்டேன், இதை முடிக்காமல் விடவே மாட்டேன், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து வில்லன் கிட்ட ரெஸ்ட் ரூம் போகிறதா சொல்லியிருந்திருப்பா இல்லையா. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அந்த இடம் எல்லாத்தையுமே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கா. ஒரு கதவு மாதிரி இருக்குது. என்னடா அது அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தால் அங்கே தான் அந்த லேப் இருக்குது. ஒருத்தவன் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கான். இவன் அந்த லேபை ஒரு மாதிரி பேனு பார்த்துட்டு இருக்காளா. அப்போ அந்த லேபில் வேலை செய்கிறவன் பார்த்தீங்கன்னா டப்புன்னு திரும்பி பார்த்துட்றான். ஒரே ஓட்டம் தான். அவள் பார்த்தீங்கன்னா சர்ன்னு அந்த சைடு போயிடுறா. ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு அந்த லேபில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி கையாலே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கிட்டு இந்த வில்லன் சொல்லிகிட்டு இருக்கான், பேவில் வந்து ட்ரக்ஸ் மட்டும்தான் சேல் பண்ணிகிட்ருக்கு, நான் தான் இந்த ஆன்டிடோட வந்து கண்டுபிடிச்சேன் ரிசர்ச் பண்ணி, ஸோ இது என்னோடது, இதை நான் யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. என்னடா உனக்கு சாகணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு, முடிஞ்சால் என்னை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு அந்த ஹவாங் சைடில் வந்து அந்த ஒப்பல்டியா குரூப்பே இருக்குது, உனக்கு எந்த அளவுக்கு ட்ரக் வேணுமோ அது எல்லாமே எடுத்துக்கோ, ஆனால் நீ நினைக்கிற விஷயங்களை மட்டும் பண்ணவே முடியாது. வில்லனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. அதே சமயம் அந்த பாட்டிமா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவர் ஏதோ ஒரு வேலை இருக்காமா, அதனால உன்னை நைட்டு கொண்டு வந்து விட முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, எனக்கு நைட்டில் தனியாக போக ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் குழஞ்சு பேசிகிட்டு இருக்காப்புல. இங்கிட்ட வில்லன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அவளோட முடியெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையுமே வெளிப்படையாக காமிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி அந்த லேடி யார், அவங்க என்ன மானிட்டர் பண்ணுற ஒரு ஆள், எதுக்கு அதை அவங்க பண்ணுறாங்க, ஏன்னா நான் வந்து நம்பக்கூடிய ஒரு ஆள் கிடையாது அவங்களுக்கு, அதனால தான் அப்படின்னு. என்ன தாண்டா அவன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, இன்றைக்கி நீ பார்த்த அந்த லேப் வந்து என்னோடய ட்ரீமு, என்னோடய லைஃபையே அதில் நான் பெட்டாக வச்சுருக்கேன், ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. அவங்கன்னா யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவங்க ரொம்ப மோசமான ஆட்கள், மோசமானவங்கன்னா என்னப்பா மாஃபியாவா அப்படின்ற மாதிரி அப்படியே போட்டு வாங்குறா. இவனும் டக்குன்னு ஆமன்ற மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாளா. குட் நைட் அப்படின்ற மாதிரி பேச முடிச்சிடறான். சரி ஓகே குட் நைட் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீதியோட தான் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கா. வில்லன் பார்த்தீங்கன்னா டாட்டாலாம் சொல்லி சிரிச்சுட்டுலாம் இருக்கா. ஆனால் இவளுக்கு தான் உள்ளுக்குள்ளே பக்குன்னு இருக்கா. அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் பரதேசி பையன் போயிட்டான் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டானா அப்படின்ட்டு. இவனும் ஆமன்ற மாதிரி சொல்லும்போது, நீ சென்ட் பண்ண அந்த வீடியோவை நான் பார்த்தேன், அந்த சீஹார்ஸை அவங்க எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறானுங்க, அது பூசனுக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிவிட்டேன். நேராக அந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் உன்னை மீட் பண்ணணும், உங்களுக்கு டம்ப்ளிங்ஸ் தானே பிடிக்கும், அதை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அப்படியே ஐஸ் வச்சுட்ருக்கா. இதுக்கப்புறம் அந்த பிஏ லேடியை தான் காட்டுறாங்க. இவங்க கையில் அந்த டெஸ்ட் கார்டு தான் இருக்குது, அதில் பாசிட்டிவ்னு தான் இருக்குது. அப்போ அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், என்னம்மா டெஸ்ட் வந்து பாசிட்டிவ்னு காட்டுதா, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கால்ல, அவள் சென்காயில் தானே படிச்சுட்டு இருக்கா, அவளுமே இந்த மாதிரி ட்ரக்கெல்லாம் யூஸ் பண்ணா அப்படின்னு டெஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உனக்கே தெரியும் ட்ரக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய க்ரைம் அப்படின்னு. அதனால் நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீ பண்ண. டோஹோ கம்பெனியை பற்றி நீங்கள் ரிலீஸ் பண்ண அந்த ஆர்டிகல்ஸ் நியூஸ் எல்லாமே ஃபேக்குன்ற மாதிரி நீ ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இவன் ஃபோனை வச்சிட்றான். இதுக்கப்புறமா அந்த ரெட் ஹில்ஸ் பொண்ணை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கிம் சோனா கிட்ட வந்து அந்த பொட்டியை கொடுக்குறாங்க. அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய காசெல்லாம் இருக்குது. என்னது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எங்கான காஃபி ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்கான்ல, அவங்க அம்மா தான் அந்த ஆன்டிடியூட்காக இவ்வளோ காசு கொடுத்தாங்க. காசை பார்த்தோன்னே என்னோட மனசு கொஞ்சம் தடுமாறி நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு பொறுமையாக உட்காந்து, ஆமாம் அந்த மாஸ்க்மேனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்களே எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவன் செத்துட்டானா அப்படின்ட்டு அப்படியே தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயினோட பாட்டிமாவை காட்டுறாங்க. இவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க காரில் உட்காரும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா கழுத்தில் கத்தி வைக்கிறானுங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, டேய் நீங்களாம் எங்கிட்ட இருந்துடா வந்தீங்க அப்படின்னு. வாயை மூடிட்டு நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வண்டியை ஓட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லும். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் மாதிரி தான் இருக்குது, அந்த பிளேஸ்க்கு தான் வராங்க.
உள்ளே போயிட்டு கதவை வேற லாக் பண்ணிடுறானுங்க. பயங்கரமாக கன் ஃபயர் ஆகுற சத்தம் தான் கேட்குது. போச்சுடா நம்ம பாட்டிமாவை முடிச்சு விட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டெல்லாம் அப்படியே உடச்சிக்கிட்டு வெளியே வந்து விழுகிறான். அதானே நம்ம பாட்டிமா தான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆச்சு. இதுக்கப்புறம் அந்த பாட்டிமாவோட பாய் ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவர் என்னன்னா அந்த பாட்டிமாவோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. எங்கள் பாடுறா உன்னோட பொண்டாட்டி வந்து என்னோட லவ்வர், நாங்கள் 2 பேரும் நிறைய இடத்துல போய் ஊர் சுற்றி இருக்கோம், ஏன் நைட்டு ஒன்றா கூட நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் நீ அவளோட லைஃப்பில் இருக்கவே கூடாது அப்படின்னு. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. 2 பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டை ஓட்டு நாறிட்டு இருக்கானுங்க. இந்த விஷயம் அந்த பாட்டிமாவுக்கு தெரிய வந்திருக்கும் போல். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பயங்கரமாக கத்துது, நான் தான் சொன்னல உனக்கு எனக்கு நடுவில் எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்படி இருந்தும் எதுக்காக ஏன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ சண்டை போட்ட, மரியாதையை என் வழியிலேருந்து போயிரு அப்படின்ட்டு. அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணியிருப்பார் போல். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பாவி மாதிரி குழஞ்சு பேசுது. அவர் வந்து சொல்கிறாரு நான் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு அவங்க மெய்ட்கிட்ட வந்து சொல்கிறாங்க கதை ஓப்பன் பண்ணி விட அப்படின்ட்டு. அவங்களுக்கு கதை ஓப்பன் பண்ணி விட இந்த ஆளும் பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கையோட உள்ளே வராப்புல. பாட்டிமா பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப க்யூட்டாக வந்து நிற்கிறாப்புல. அவர் வந்து சொல்கிறாரு எல்லா விஷயங்களுமே செட்டில் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேர்த்தையும் பிரிக்க யாருமே வரமாட்டாங்க அப்படின்ட்டு அவர் ப்ரப்போஸ் பண்ண. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுது. என் வீட்டில் யாருமே கிடையாது, நம்ம 2 பேரும் ட்ராமாஸ் எல்லாம் பார்த்து அப்படியே சில் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இங்கிட்ட இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தில் கிளம்பிட்டு இருக்காப்புல. போய் நான் அவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ண போகிறேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு. அப்போ அவங்க பையன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்பா நீ இருக்கிற சூழ்நிலையில் நீ எங்கேயுமே போக முடியாதுப்பா, நீ இங்கே இரு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொங்கியாட்டம் சொல்லிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் நம்ம வில்லனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறேன் நீ என்ன பண்ணுற அப்படின்னு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி கூட வெளியே வந்திருப்பா போல் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து அப்படியே சென்ட் பண்ணுறா வில்லனுக்கு. இது வில்லன் பார்த்து சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறானா. அப்போ அவங்க அசிஸ்டண்ட் வராங்க. சார் நம்ம கம்பெனியில் ஒரு டிரைவர் இறந்து போனான்ல, அவங்க ஃபேமிலியை போயிட்டு நான் மீட் பண்ணேன், அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு வந்து சில பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படியே அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகும்போது ஹெல்ப் பண்ணுறது அந்த நாம்சூன் தான் அப்படின்னு. வில்லன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்கான். இப்போவே இந்த நிமிஷமே நான் அவனை மீட் பண்ணணும் வர சொல்ல அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கான், நம்ம பண்ண வேலைக்கு நம்ம மேலே வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து எடுக்க போகிறாங்களாம் அப்படின்னு. அதான் ஹீரோ வந்துட்டு அந்த ட்ரக் இருக்கிற ஜாக்கெட்டை நேராக கொண்டு போய் ஹீரோனோட அம்மா நியூஸ் சேனலில் கொடுத்துருப்பாங்கல்ல, அதனால பரவாயில்ல விட்றா வரது வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வில்லனோட கிளப்பில் வந்து ஒருத்தவர் இந்த டிவி சேனலில் ப்ரொடியூசராக இருப்பாருன்ற மாதிரி சொன்னால, அவர்கிட்ட அவங்க பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவை கொடுக்குறாங்க, நீங்கள் கேட்ட வீடியோ இதில் இருக்குது அப்படின்னு. அவரும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பில்டிங்கில் தீயெல்லாம் எரியுதுன்னு சொல்லி அப்படியே ஜம்ப் பண்ணி காப்பாற்றிருப்பால, அந்த வீடியோ தான். ஸோ இந்த பொண்ணு தான் அந்த ஹவாங்கோட உண்மையான பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சேனலில் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அதை பற்றி ஒரு ஷாக் ஆகிறாரு. அதே சமயம் அந்த பிஏ லேடி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா நியூஸ் ரீட் பண்ணுறதுக்காக வராங்க. ஆனால் ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்கிட்ட நம்ம வில்லனை காட்டுறாங்க. அந்த டிரைவரோட தம்பியை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ வில்லன் வந்து கேட்குறான் உனக்கு நாம்சூன் வந்து தெரியுமா அப்படின்னு. அவனுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லும்போது நீ ஃபோன் நம்பர் எதுவும் வச்சுருக்கியா அப்படின்னு. வச்சுருக்கேன், நீ ஃபேஸை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த டைமு அந்த ப்ரொடியூசர் இருக்கார்ல, அவர் வந்து கால் பண்ணுறாரு, நான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. அங்கிட்டு நம்ம ஹீரோயினையும் நாமினியும் கட்டுறாங்க. ஆமாம் அப்பா எங்கடா, ஸ்டுடியோ எதுலேயுமே இல்லை, அவர் எங்கே போனார் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து அவங்க அப்பாவை தான் தேடிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம வில்லனை தான் காட்டுறாங்க. அந்த டிரைவரோட தம்பி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பரை காட்டுறான். அந்த ஃபோன் நம்பரும் இவனோட ஃபோனில் டேசங் அப்படின்னு நம்ம ஹீரோனோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கான். 2மே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் சென்ட் பண்ணியிருந்திருப்பார்ல, அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் நம்ம ஹீரோனோட ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவை காட்டுறான், இதுதான் நாம்சூனா அப்படின்னு. ஆமாம் இவ தான் அப்படின்ற மாதிரி அந்த பையனும் சொல்லிடுறான். ஸோ அவனை அங்கேருந்து போக சொல்லிவிட்டு வில்லன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே கோவத்தோடையும் ஒரு மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டாலே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெறியோடு பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்ற விஷயங்களை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.